ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவலம். நானும் இன்றைக்கி நாம் எல்லாரோட ஃபேவரட் ரோட் சைட் காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஆஃப் முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். இதை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு அது கூடவே 1/4 கப் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் இருக்கிற தண்ணியே இது போதுமானதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து இந்த பதத்துக்கு நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சரை சின்ன சின்ன பீசஸாக நாம் எண்ணெயில் சேர்த்துக்கணும். சின்ன சின்னதாக சேர்க்கும்போது தான் அது கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். மொத்தமாக சேர்க்கும்போது ஒரு மாதிரி சாஃப்டாகிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழித்து இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். அதாவது திருப்பி போட்டுக்கலாம். கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரை எண்ணெயில் பொரிச்செடுக்கணும். இந்த ஸ்டேஜில் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவு எல்லாமே பொரித்து எடுத்துக்கலாம். இதை இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வச்சு நாம் காளான் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதோ ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து மிளகாய்த்தூளோட ஸ்மெல் போகிற வரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். டார்க் சோயாவாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தனியாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நாம் ஏற்கனவே பொரித்து வச்ச முட்டைக்கோஸ் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து லைட்டாக உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அதோட கன்சிஸ்டன்சி நாம் ரோட் சைட் காளான் மாதிரியே இருக்கும். இது ஃபுல்லாக நல்லா திக்கானதும் அதுக்கு மேலே கார்ன் சேர்த்து ஆனியனும் சேர்த்து சர்வ் பண்ணால் அவ்வளோதான், நம்ம ரோட் சைட் காளான் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.